வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. என் கையில் பாருங்க தேங்காய் இருக்கு. இந்த தேங்காவை பற்றி தான் ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியாது. எனக்கு என்னோட அனுபவத்தில் நடந்தது. இது எங்கள் வீட்டில் காய்ச்ச தேங்காய்ங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா 5-6 வருஷம் ஆயிடுச்சு காய்ச்சிட்ருக்கு. தேங்காய் நல்ல பெரிய காயாக இருக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது கூட வச்ச மரம் பார்த்திங்கன்னா பட்டு போயிடுச்சு. 2 மரம் தேங்காய் மரம் 2 ஒன்றா வைக்கணுன்னுவாங்க. 2 வச்சதில் 1 காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வச்சோம். இன்னொன்று வச்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. 8 வருஷம் ஆகி இன்னும் காய்க்கவே இல்லை. நானும் சரி, நாங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்பம் இல்லாமல் இருந்துச்சு. மேலே ஒயர் போகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அந்த பக்கம் ஒயர் போக ஆரம்பித்தேன். என்னாச்சு, மட்டையெல்லாம் பெருசாக ஆக கரண்ட்டில் லைனில் பட ஆரம்பித்தோடனே நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் ஒரு 5 ஓலை தான் இருக்கும். எல்லாமே கரண்ட்டில் படுதுன்னு வெட்டி வெட்டி விட்டுருவோம். அதனால எங்களுக்கு பெரிய மரத்தில் வந்து காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் கூட கிடைக்காது. அப்பப்போ ஒரு 10 காய் தான் கிடைக்கும். கொலையே ஈன்றதுக்கு மட்டை வெட்டிடுறதால சரியாக காய்க்கிறது இல்லை. சரி, இன்னொரு மரம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுலேயும் அப்படியே தான் வெட்டி வெட்டி விட்டுட்ருப்போம். ஏதாவது ஒரு தென்னை மரம் பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் காய்க்கணுவாங்க, இல்லைன்னா 5 வருஷத்தில் அப்படின்வாங்க. இது 7-8 வருஷம் 9 வருஷம் மேலேயே ஆயிடுச்சு, காய்க்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் தான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு விவசாயிக்கு வந்து மாமரம் வந்து காய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட வச்ச மரமெல்லாம் நல்லா காய்ச்சிட்டு இருந்தது, இந்த மரம் காய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரையோ கூட்டிகிட்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் நல்லா பூ நிறைய விட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தேன். பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருந்தாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த மரத்தை வந்து செதுக்கி நல்லா ஃபுல்லாக அதுக்கப்புறம் அதாவது அந்த மரத்தை சுற்றி செதுக்கி செதுக்கி விட்டுருக்காங்க. சுற்றி செதுக்கி செதுக்கி விடும்போது அதனோட மரத்தோட ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குமா. அது எனக்கு கரெக்டாக தெரியலைங்க, சொன்னாங்க. அந்த மாதிரி செதுக்கி அப்படியே இந்த ஈச்ச மரத்தில் எப்படி வெட்டி 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 விட்டுருப்பாங்க, ரவுண்டாக வெட்டி 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 இருக்கும் அந்த அந்த மாதிரி வெட்டி 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 சுற்றி வெட்டி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி வெட்டி விடும்போது மரம் வந்து பூக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும்ன்ட்டு. அதை பார்த்தோன்னே சரி நாமளும் தென்னை மரத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எடுறா அருவாலை கொட்றா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போனேன். போய் அரிவாள் வச்சு தென்னை மரத்தை சுற்றி நல்லா வெட்டி 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 விட்டேங்க. உண்மையிலே சொல்கிறேன், அதை வெட்டி விட்டு 1 மாதம் 1.5 மாதம் கழித்து பூட ஆரம்பிச்சிச்சுங்க. அது சரியாக எனக்கு கரெக்டாக அது உண்மையாக ஆனால் பார்த்தேன், உண்மை தான். ஒரு விவசாயி வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கும் அது ஒர்க் அவுட் ஆச்சு. பார்த்திங்கன்னா மரம் வந்து இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு, பூ விட்டுருக்குது, காயும் குட்டி குட்டியாக காயும் விட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 8-9 வருஷம் ஆயிடுச்சு ஒரு தென்னை மரம் வச்சு. அவ்வளோ நாளாக பூவே விடாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா செதுக்கி செதுக்கி விட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஹார்மோன் சுரப்பு அதை தூண்டு விடுதல் என்னென்னமோ சொன்னாங்க, கொஞ்சம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தாங்க இப்போ பூ விட்டுருக்கு. பூ விட்டு சின்ன சின்ன காய் விட்டுருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு கரண்ட்டில் படுறதால அந்த மட்டையெல்லாம் வெட்டிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டும், 10 காய் இல்லைன்னு 10 காயோ 5 காயோ எப்போ கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு. இந்த தேங்காய் நல்லா பெருசாக இருக்குது இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னு தெரியல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யாராவது மாமரம் கொய்யா மரம் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகி காய்க்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் செதுக்கி விடுங்க. அதாவது மேலேயே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 விட்டிங்கன்னா காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, காய்க்கும்னு சொல்கிறாங்க. நானும் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி விட்டு விடுங்க. அதனால் என் வீட்டில் எல்லாம் மரம் வச்சுருக்கவங்க காய்க்காமல் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன தகவலாக இருக்கட்டும், பயன்படுத்தட்டும் அப்படின்னு தான் இந்த பெரிய டிப்ஸு உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது மரம்
பப்பாளி எல்லாம் வெட்டிடாதீங்க. பப்பாளி எல்லாம் வெட்டினீங்கனாவே இதுவாயிடும். பப்பாளி வந்து சில மரமெல்லாம் காய்க்காது. ஆண் மரம் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. மத்த மரங்கள ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.